அனைவருக்கும் வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான ஒரு அதிதி தான் மிக முக்கியமான ஒரு தளத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக மனித வாழ்க்கை தொடர்பாகவும் ஆன்மீகம் தொடர்பாகவும் நாங்கள் எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறோம், நிகழ்கால வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது, இவை தொடர்பாக எமக்குள்ளே எழுகின்ற அத்தனை கேள்விகளுக்குமான ஒரு பதிலோடு ஒரு புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த பாடங்களினூடாக இன்னும் எமது வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஆன்மீகத்தினுடைய பங்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை நாங்கள் நிகழ்காலத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மிக வேகமாக இப்பொழுது நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த ஆன்மீகத்தினுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் நிகழ்காலத்தில் தேவை என்பதை அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது பற்றிய ஒரு சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக ஓய்வு நிலை விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியரும் மனவளக்கலை ஞான ஆசிரியருமான பேராசிரியர் ஆறுமுகம் தங்கராஜ் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த ஆன்மீகம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை விரிவாக தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பல்வேறு வேலை பளுக்களுக்கு மத்தியிலும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இத்தகைய ஒரு வாய்ப்பை இந்த புனித தலத்திலே நமக்கு அளித்த ஆதவன் தொலைக்காட்சி நிலையத்துக்கு முதலில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு சிந்தனையை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆன்மீகமும் மனித வாழ்க்கையும் என்ற சிந்தனை. இதுல முதல்ல நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதன் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தோடு நான் தொடங்கலாம் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே எத்தனையோ வகை வகையான ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த எந்த ஜீவராசியும் ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை. மனிதன் மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தில ஒரு சிந்தனையோடு இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் மனிதன் மனிதனாக வாழத் தொடங்கி உண்மையிலேயே மனிதனாக வாழணும் என்றால் அவனுக்கு சில வழிநடத்தல்கள் தேவையாக இருக்கின்றது. ஏன் அறிவில் உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜீவ இனம்தான் மனித இனம். அப்ப அந்த அறிவுபூர்வமாக தனது வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கென பல்வேறு வழிகளில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும் இதுல இரண்டு துறைகள் மிக மிக முக்கியமான துறைகளாக அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன. ஒன்று நாம் அறிந்த விஞ்ஞானத்துறை, அடுத்தது மெஞ்ஞானம். இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இரண்டு திசைகளில் பயணிப்பது போலதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்பொழுது. இரண்டால் விஞ்ஞானம் பல்வேறு கட்டத்துக்கு மனித வாழ்க்கை நகர்த்தி சென்றிருக்கு, உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கு என்று சொல்லலாம். ஆனால் அந்த விஞ்ஞானத்தோட இந்த மெஞ்ஞானம் இணைந்து செல்லுகின்றதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மெஞ்ஞானத்தை நாடுபவர்கள், மெஞ்ஞானத்தில் ஈடுபாடு காட்டுபவர்கள் விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்ற மாதிரி தான் அவர்களுடைய சிந்தனை. அதே போல விஞ்ஞானத்தில் ஈடுபடுபவர்களும் விஞ்ஞானத்தில எந்த தொடர்பும் விஞ்ஞானத்தோட இணையாது என்ற மாதிரி தான் ஒரு சிந்தனையோட இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீகத்தை பற்றிய மிக தெளிவான புரிதலை கொடுத்திருக்கிறார். அதாவது எப்படி என்று சொன்னால் விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் குருடு என்றும் மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி என்றும் சொல்லியிருக்கிறார். அவை இரண்டும் இணைந்து பயணிக்கும் போதுதான் உண்மையான வாழ்க்கையை மனிதன் உயர்ந்த நிலைக்கு நகர்த்தி செல்லக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இல்லாமல் இன்றைக்கு மனித வாழ்க்கை நகர முடியாது. அதே நேரம் அதே விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மனிதனை அழிக்கவும் பயன்படுத்தி கொண்டு இருக்கு. அது எதனால் என்றால் அந்த ஆன்மீக அறிவு பற்றாக்குறை தான் உண்மையாக இந்த விஞ்ஞானத்தை அழிவுக்கு பயன்படுத்துகிறது. உண்மையாகவே விஞ்ஞானம் ஆக்கத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஆக்கத்துக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் அதிலே மெஞ்ஞான அறிவு நிச்சயமாக அங்கே வர வேண்டும். ஆகவே மெஞ்ஞானம் என்பது அல்லது ஆன்மீகம் என்று சொல்வது அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் மனிதனுடைய வாழ்க்கையில இணைக்கப்பட வேண்டும். ஆனால் உண்மையிலே முதலாக இந்த ஆன்மீகம் மனிதனிடம் தோன்றுது என்று சொன்னால் கடவுள் பற்றிய, இறைவன் பற்றிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே தோன்றுகின்றது. அவை நம்பிக்கை தான், இறைவனை பற்றிய நம்பிக்கை தான் ஆன்மீகத்தின் அடித்தளமாக இருக்கு. இந்த நம்பிக்கை தொடர்பான ஆன்மீகத்தை நாங்கள் பக்தி என்று சொல்லுவோம். இந்த பக்தி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில பக்தி மிக மிக உச்சத்தில் இருக்கின்ற ஒரு இடம். இலங்கையே ஆன்மீக பூமி என்று சொல்லலாம். அதில் வடகிழக்கு மாகாணங்கள்ல நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள், பேர் பெற்ற ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கின்றன. அதிலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில மிக கூடுதலான ஆன்மீக ஸ்தலங்கள். நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பது நல்லூர், யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இந்த நல்லூர் முருகன் கோயிலுடைய 25 நாட்கள் திருவிழாவும் மக்கள் பார்த்தால் அந்த பக்தி வெள்ளத்தில, மக்கள் வெள்ளம் ஒரு பக்கம் இருக்க, ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கக்கூடிய அந்த பக்தி வெள்ளம் உண்மையாகவே நாங்கள் நேரடியாக கண்கூடாக காணக்கூடிய. அவை பக்தி
பக்தியில தான் இந்த ஆன்மீகம் தொடங்குகின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் பக்தியில தான் தொடங்குகின்றது. ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், பக்தி என்பது காய் என்றால் ஞானம் என்பது பழம். அப்ப காய்தான் பலமாக வேணும். அவை நிறைய நாட்கள் பக்தியிலே இருந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போற மனிதன் அவனுடைய உச்சக்கட்டம் வரும் பொழுது நிச்சயமாக அவன் ஞானத்துக்கு திரும்ப வேணும். அந்த பக்தி ஞானத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் ஞானத்தை பெற்று அவருடைய வாழ்வின் இலக்காகிய மோட்சத்தை அல்லது முக்தியை அடையக்கூடிய வகையில் இந்த ஆன்மீகத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அவை இது தொடர்பாக நான் நிறைய உங்களோட பேச வேண்டி இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையையும் இதோட இணைச்சு கொண்டு கேட்கலாம். நிச்சயமாக நீங்கள் கூறியது மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆதவன் மிக முக்கியமாக நல்லூர் வளாகத்தில் இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக பக்தி என்கின்ற ஒன்றை அடிப்படையாக வைத்துதான் இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் கூட இன்றைய தினம் எங்களுடைய அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். அந்த பக்தி ஆன்மீகத்தோடு கலக்கும் பொழுது எவ்வாறான உணர்வுகள் ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பாக நீங்கள் கூறிய பல்வேறுபட்ட விடயங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த பக்தி ஆன்மீகம் என்பது அறிவு சார்ந்ததாக இருக்கிறதா, மக்களுக்கு உணர்வு சார்ந்ததாக இருக்கிறதா? நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே பக்தி என்பது நம்பிக்கை சார்ந்தது. நான் முதலில் சொல்லுகின்றேன், பக்தி என்றால் நம்பிக்கை. யார் மீது நம்பிக்கை? கடவுள் மீது நம்பிக்கை. நம்பிக்கை கொள்வதற்கு மனிதனிடம் 6வது அறிவு இருக்குது. இந்த அறிவு பூர்வமாக கடவுளை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த நம்பிக்கையும் எப்பேற்பட்ட நம்பிக்கையாக மாறும் என்று சொன்னார். இங்க 2 விதமான நம்பிக்கை இருக்கு. பக்தியிலேயும் 2 விதமான பக்தி என்று சொல்லலாம். ஒன்று பயபக்தி என்று சொல்லுவார்கள், இன்னொன்று சரணாகதி பக்தி என்று சொல்லுவார். பெரும்பாலான மக்கள் இந்த பக்தியில இருக்கும் பொழுது கடவுளுக்கு பயந்து கடவுளை நம்புறது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் உண்மையிலேயே பக்தியில ஊறி திளைத்தவர்கள் சரணாகதி பக்தியில இருப்பார். சரணாகதி பக்தி என்றால் என்ன, பயபக்தி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, கடவுளுக்கு நான் ஏதாவது தவறு விட்டால் கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் என்ற பயத்தில் பெரும்பாலானவர்கள் கடவுள் மீது ஒரு பக்தியில இருக்கிறார்கள். அது ஒரு வகையில சிறப்புத்தான். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாமல் கடவுள் தண்டித்து விடுவார் என்ற பயத்தில கடவுளை நம்பி ஒரு தீங்குகளும் செய்யாமல், யாருக்கும் தீங்கு செய்யாமல், தனக்கும் தீங்கு செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும் பொழுது அது பயபக்தி என்று சொல்ல. ஆனால் அதே பயபக்தி குறிப்பாக பலரிடம் பல தவறுகளை செய்துவிட்டும் கூட இறைவனுடன் அந்த பயத்தோடு பக்தியோடு இருப்பார்கள். தண்டனை தனக்கு கிடைத்து விடுமோ என்றும் கூட நிச்சயமாக அந்த பயபக்தியில சிலர் என்னென்று சொன்னால் அந்த அறிவுருவாய் அப்படி எல்லாம் இல்லை, அப்படி ஒன்று நடக்காது என்று தங்களையே தாங்கள் ஏமாற்றி கொண்டும் சில நேரங்கள்ல தவறான வழிகள்ல நடந்துட்டு அந்த தவறான வழிகள் நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டால் அதற்கான பரிகாரம் கிடைத்து விடும் என்ற அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் சரி என்ற மாதிரி நினைக்கிறார். ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. பயபக்தி ஒரு வகையில வாழ்க்கையை நகர்த்த உதவினாலும் சரணாகதி பக்தி தான் இதுல மிக மிக முக்கியமான. சரணாகதி பக்தி என்றால் என்னென்னா, இறைவனை நம்பிவிட்டால் இறைவனே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் ஒழுங்காக நடத்தி கொண்டு போனால் போதுமென்றதுதான் அந்த சரணாகதி பக்தி. இறைவனிடம் முழுமையாக சரணடைகிறது. சரணடைகிறது என்று சொல்லிக்கல, என்னுடைய வாழ்க்கையை இறைவன் தீர்மானிப்பார், என்னை வழி நடத்துவதே இறைவன் தான் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கையில தான் பெரும்பாலான மக்கள் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு அப்படித்தான் பக்தியை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் யோசிக்கின்றேன், இன்னும் இந்த பக்தியில் இருந்து ஒரு படி மேல போய், நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல ஆன்மீகம் அறிவு சார்ந்ததா உணர்வு சார்ந்ததான்னு கேட்கும் பொழுது, அறிவு பூர்வமாக கடவுள் இருக்கின்றார், இறைவன் இருக்கின்றார், அந்த இறைவனை நான் முழுமையாக நம்புகிறேன், இறைவனிடம் நான் முழுமையாக சரணடைகின்றேன் என்று பொழுது அது சரணாகதி பக்தியாக வரும். அது ஒரு படிக்கு நம்மை நகர்த்தி கொண்டு போய் எங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்கு தெரியும், மனித வாழ்க்கையில 4 பருவங்கள் என்று சொல்லுவார். பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று சொல்லி 4 பருவம். இந்த பிரம்மச்சாரியம் என்பது உண்மையிலேயே இல்லற நோன்பு என்று சொல்லுவார்கள். அதாவது இளமை காலத்தில் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை. அடுத்தது கிரகஸ்தன் என்று சொல்றது இல்லற வாழ்க்கை. அடுத்தது வானப்பிரஸ்தன் என்றது அந்த இல்லற வாழ்க்கையின் நிறைவில் ஆன்மீகத்தை நோக்கிய திரும்பலாகத்தான் இருக்கும். அது இறுதியில சன்னியாசம் என்று சொல்லுவார். அப்ப இந்த சன்னியாச நிலைக்கு போறதா இருந்தால் வானப்பிரஸ்த நிலையில இறைவனை பற்றிய அறிவு அங்க வருகின்றது. அந்த அறிவு இறைவனை உணர்வதற்காக அவனை இட்டு செல்கின்றது. அவை ஆரம்பத்தில் அறிவுபூர்வமாக இறைவனை நம்பி
இறைவன் என்றால் யாரு, எங்கே இருக்கின்றார், எல்லா இடமும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான். உண்மையிலே நான் சொன்னால் ஒரு தேவாரத்தோட உண்மையிலே அதை நான் விளங்கலாம் நினைக்கின்றேன். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி. இந்த 4 வரிகளும் ஞானத்தை போதிக்கிறதாக இருக்கு. கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்யன்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. அப்ப இதுல முதல் 4 பாட்டும் ஞானத்தை, அருவ நிலையில் இருக்கின்ற தெய்வம் உருவமாக வந்ததாகவும், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அந்த பிரம்மமாக நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி அவ்வளவுத்தையும் சொல்லி அடுத்ததாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய என்று சொல்லிக்கல அந்த முருக கடவுள் எப்படி வந்தார் என்பதை இந்த பாடல்ல சொல்லக்கூடியதாக இருக்கு. 6 படை முருகனினுடைய அந்த தோற்றத்தை மிக தெளிவாக உள்ளது. அவை ஞானத்தில் இருந்து பக்தி முருகனை பற்றியதுக்கு இந்த பாடல் வருகின்றது. ஆனாலும் உண்மையிலேயே ஆன்மீகத்தில இந்த இறை நம்பிக்கையுடன் சேர்ந்து இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் இறைவனை எங்கு காணலாம் என்ற ஒரு கேள்வி வரும். பக்தியின் உச்சக்கட்டத்தில் தேடுவார்கள். இறை தேடல் என்று சொல்வார். எங்கே தேடுவது, எங்கே தேடுவது, எங்கே இருக்கிறார் இறைவன் என்ற தேடல் வரும் பொழுதுதான் பக்தியில் இருந்து அவர்கள் ஞானத்துக்கு நகருவார்கள். அங்கே ஞானத்துக்கு நகரும் பொழுது நாங்களே எல்லா சமயங்களிலேயும் ஒரு அடிப்படை இருக்குதுன்னு சொன்னால், கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று ஒரு வழக்கமான ஒரு சொல் இருக்கு. அதுல நிமிய அர்த்தம் பொறிந்து வருவார். எங்கு இருக்கின்றார் கடவுள், எங்கு இருக்கின்றார், எல்லா இடமும் நிறைந்து நீக்கமர நிறைந்து இருக்கிறது தான் தெய்வம். அப்ப நீக்கமர நிறைந்திருக்கிற தெய்வத்தை நாம் எங்கு காணலாம்? எல்லா இடத்திலும் இருக்கிற தெய்வத்தை எப்படி காணலாம்? காண முடியாது. அதுதான் அரூப நிலையான தெய்வம். அந்த தெய்வத்தை பற்றிய ஒரு அறிவையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதற்காக நமது முன்னோர் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்து அந்த பக்தி மார்க்கத்தை உருவத்தை வைத்து நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறார். அவை உருவத்தின் ஊடாக தெய்வத்தை நம்பி 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 தெய்வத்தினுடைய உண்மை நிலையை உணர்கின்ற ஒரு எல்லை வரும் பொழுது அந்த அரூப நிலைக்கு நாம நகர்ந்திருவோம். அந்த அரூப நிலைக்கு நகர்ந்தால் அங்கால இறைவனை எங்கு தேடுவது என்ற ஒரு கேள்விதான் ஞானத்துக்கு இட்டு செல்வதாக இருக்கும். அதை நான் கடைசியில் அதை பற்றி உங்கள்ட்ட பேசிக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது இந்த பக்தியில இருக்கும் பொழுது நாம் பல்வேறுபட்ட தெய்வங்களை வழிபடுகின்றோமே, அப்பொழுது ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில ஓரளவு ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை பெருசாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லா கடவுளையும் வழிபடுவார்கள். சிவனை வழிபடுவார்கள், மாதேவியரை வழிபடுவார்கள், பிள்ளையாரை வழிபடுவார்கள், முருகனை வழிபடுவார்கள், விஷ்ணுவை வழிபடுவார்கள், இப்படி பெருந்தெய்வங்களை வழிபடுவார். குறிப்பாக நம்மில் இவ்வாறான ஒரு கலாச்சாரம் தான் இருக்கிறது. அனைத்து கடவுளையுமே நாங்கள் வழிபடுறோம். இதுதான் அந்த பக்தி. ஆனா இதுல எல்லா தெய்வத்திட்டையும் சரணடைந்து விடுவார்கள். அது ஒரு வயதுக்கு மேல. ஆனால் ஒரு வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள்ட்ட இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும். அப்படின்னு சொன்னா இந்த வயது முதிர்ந்தவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், ஓ நீங்கள் எல்லாம் வயது முதிர்ந்து நீங்கள் இப்ப ஆன்மீகத்தில் ஈடுபடு, நாங்கள் இப்ப இதில் இப்ப எங்களுக்கு நேரம் இல்லை என்ற மாதிரி சொல்லுவார். ஆனா உண்மை அதல்ல. அதாவது இள வயதில் இருந்தே இந்த ஆன்மீகத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலுக்கு இந்த உருவ வழிபாடு நிச்சயமாக எல்லாரையும் இட்டு செல்லுகின்றது. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பயபக்தியினூடாக வந்தாலும் சரி, சரணாகதி பக்தியினூடாக வந்தாலும் சரி இட்டு செல்லும். ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் உருவாகுது என்னன்னு சொன்னால், எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றதே என்று ஒரு குறித்த வயதில் இருக்கிற இளமட்டத்தினர் கேள்வி கேட்கும் பொழுது நம்மளால அதுக்கு விளக்கம் சொல்றதுல அது என்ன, அது உண்மையிலேயே சிலர் அதை ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார்கள். மனிதன் அவனுக்கு தாய் தந்தை பிள்ளை மாமா மச்சான் என்ற உறவுகளோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில வருகிறது. இந்த பிரச்சனையெல்லாம் கடவுளுக்கும் பெற வேணும் என்றதால கடவுளையும் அந்த மாதிரி தன்னை போல குடும்பமாக அமைச்சு தாய் தகப்பன் சிவபெருமானும் மாதேவியரும் தாயும் தகப்பனும் பிள்ளையார் ஒரு பிள்ளை முருகன் ஒரு பிள்ளை அங்க கூடி அந்த குடும்ப சண்டையை கூடி காட்டியிருப்பார்கள். இந்த திருவிளையாடல் படத்துல காட்டினது போல மாம்பழம் சண்டையை கூடி காட்டியிருப்பார். ஆனா எல்லாத்திலுமே ஒரு அர்த்தத்தை வைத்து காட்டியிருப்பார். உதாரணம் அந்த மாம்பழ சண்டையையும் ஒரு குடும்பத்தைய தாய் தகப்பன் 2 பிள்ளைகள், இது சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் அங்கேயும் காட்டப்படுது. ஆனா அங்கே ஒரு பெரிய தத்துவம் போதிந்து இருக்கு. இப்ப மாம்பழத்தை கொடுத்து பிள்ளையாருடன் சொல்றாரு என்ன, சிவபெருமானை நாரதர்கிட்ட கேட்கிறார் என்னண்டு,
அம்மையையும் அப்பனையும் சுத்தினால் உலகத்தை சுத்தினதுக்கு சமம் தானே. உலகம் தானே அம்மை அப்பா, அம்மை அப்பன் தானே உலகம். அதில் என்ன சந்தேகம் என்று நாரதர் சொல்லும் பொழுது சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல் படத்துல சிவபெருமானே வந்து நின்றது போல எங்களுக்கு ஒரு காட்சி. அப்போ அதுல அம்மை அப்பனை சுத்தினால் உலகத்தை சுத்தினது, அதுல என்ன சந்தேகம் பண்ணோம்னா அம்மா அப்பாவை சுத்தி போட்டு அவர் மாம்பழத்தை வேண்டிட்டார். ஆனால் முருகன் என்ன செய்கின்றார்? முருகன் மயிலை எடுத்துட்டு உலகத்தை சுத்தி வருவதற்காக போகிறார். அது உண்மையிலேயே எல்லாரும் கேட்பாரு, முருகன் எப்படி மயில இந்த உலகத்தை சுத்தி வரலாமா என்று சொல்ல. அதெல்லாம் மிகப்பெரிய தத்துவங்கள். உலகத்தை சுத்தினால் அம்மை அப்பனை சுத்துவது என்றது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தை விளங்குவதற்காக தான் அந்த இது வந்து. அதே போல முருகன் என்றால் யார் என்று சொன்னால் மனதால, அதாவது எங்களுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்கள் இருக்கு. இந்த 5 புலன்களால உணர முடியாத ஒன்றுதான் எங்களுடைய மனம். அதுதான் சொல்லுவோம் மனமெனும் முருகனின் மயில் வாகனம் என்று சொல்லுவார். மனம் என்பது முருகனின் மயில் வாகனம். அப்ப மனமே முருகனின் மயில் வாகனம் என்று ஒரு பாட்டுல கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கு. அவை மனமே முருகனின் மயில் வாகனம் என்றா என்ன? மனதால நாம் சுத்தி வருகின்றோம் உலகத்தை. அதைத்தான் அது குறியீடாக குறிக்கின்றார். அவை மனதால உலகத்தை சுத்தி வரக்கூடிய ஒரு கடவுளாக. உண்மையா முருக கடவுள் என்பது காந்த கடவுள் என்று சொல்லுவார். காந்தன் தான் முருக கடவுள். அப்ப அந்த காந்தம் என்ற அலையால மன உலகத்தை சுத்தி வர்ற அது பெரிய ஒரு தத்துவத்தை அங்கே சொல்லுகின்றார். அப்படி குடும்பமாக கடவுளை வைத்து, பிள்ளைகளாக வைத்து, மாமா மச்சான் உறவுகளாக வைத்து அங்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்றத, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது அதை காட்டுவதற்காக. அப்ப இவர்கள் அதை நம்புறார்களோ, இப்படி எல்லாம் இருக்குது, அவை தெய்வத்தில கூட இப்படி இருந்திருக்குதுன்னா நாங்கள் என்னத்தை இதில் என்று அவர்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியதாக. இப்படி பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் தான் இந்த பக்தி மார்க்கத்தில உண்மையாகவே உள்வைத்திருக்கிறார்கள். இது வேதங்கள் சொல்றதுன்னு தொடங்கி, வேதங்களா இருக்கலாம், வேதாந்தமாக இருக்கலாம், புராணங்களாக இருக்கலாம், இதிகாசங்களாக இருக்கலாம், எல்லாரும் கேள்வி கேட்பார்கள். வேதங்கள் என்ன சொல்லுது? உண்மையாகவே வேதத்தினுடைய உட்பொருளை புரிய முடியாததுக்கு வேதாந்தம் வந்துச்சு. வேதாந்தத்தின் கருத்து தெளிவில்லை என்ன இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் இதுல எல்லாம் வருகின்றதெல்லாம் என்ன? அங்கே உள்பொருளாக வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து தத்துவங்களையும் தான் அங்கே சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு புராணங்களும் நமக்கு எடுத்து காட்டுவது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த மனித வாழ்வியல் தொடர்பாக தான் அத்தனை இதிகாசங்களும் சரி, ஒவ்வொரு புராணங்களும் சரி, பல்வேறு எடுத்துக்காட்டுகளை எங்களுக்கு தத்துவங்களினூடாக பல பாடல்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே மகாபாரதத்தை எடுத்தால் எனக்கு உண்மையாக ஒரு தொலைக்காட்சியில பார்த்த ஒரு நிகழ்ச்சி உண்டு. அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பாரத போர் எங்கே நடந்தது? அது குருசோத்திரத்தில் நடந்த குருசோத்திர போர் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது தென்னிந்தியாவில இருந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குருசோத்திரத்தை பார்ப்பதற்காக ஒருவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த குருசோத்திரத்தை அடைந்ததன் பிற்பாடு அங்கே போய் இறங்கி அங்கிருக்கிற ஒருவரை கேட்டிருக்கிறார், இங்குதானா இந்த மகாபாரத போர் நடந்தது? அவர் கேட்டிருக்கிறார் இவர்கிட்ட, அப்படியா? அப்படி என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி. குருசோத்திரத்துல இருக்கிறவரே சொல்றாராம், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவ நான் இங்கே இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வருகிறேனே, அப்ப என்ன உங்களுக்கு தெரியாதான்னு? எனக்கு தெரிந்த மகாபாரத போர் எல்லாம் நமக்குள்ளே நடக்கிற போர் தான் என்று அவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னார். ஒரு தத்துவத்தை அவர் மிக தெளிவா, இது என்னென்று சொன்னால் மகாபாரத போர் என்பது நமக்குள்ளேயே நடக்கின்ற ஒரு அக்கப்போர் என்று சொல்லுவார். இந்த அக்கப்போர். அப்போ அவரும் விட இல்லை. அப்படியா? அப்படி என்னால் என்ன? மகாபாரதத்துல பாண்டவர்கள் இருந்தார்களே, கௌரவர்கள் இருந்தாலே, கண்ணன் இருந்தாரே, அர்ஜுனன் இருந்தாரே, கர்ணன் இருந்தார், இவ்வளவு பேர் எல்லாம் இருந்தார்களே, இவ்வளவு பேரையும் உள்ளுக்க வச்சிருக்கு. ஆமா, எல்லாத்தையும் உள்ளுக்கதான் வச்சிருக்க. யார் இந்த பஞ்ச பாண்டவர்கள்? உங்களுடைய 5 புலன்களும் தான் பஞ்ச பாண்டவர்கள். நீங்கள் தினம் 5 புலன்களோட தான் போராடி கொண்டிருக்கிறீர்கள் சொல்ற. அப்படின்னா கௌரவர்கள் 100 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் யாரு? அந்த கௌரவர்கள் தான் உங்களுக்கு வரக்கூடிய இச்சைகள். 100 விதமான இச்சைகளுக்குள்ளதான் நீங்கள் இந்த 5 புலன்களுக்கும் 100 விதமான இச்சைகளுக்கும் இடையில தான் நீங்கள் தினம் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பாரத போர் என்று சொல்லி, அக்கப்போர் என்று சொல்லி. அப்படின்னாலும் அவர் விட இல்லை. அப்படி என்றால் அர்ஜுனன் ஆறு, கர்ணன் ஆறு, இது எல்லாத்தையும் கேட்கிறார். கண்ணன் ஆறு, இந்த 3 பேரும் தான். இதுக்குள்ள மிக முக்கியமானது யாருன்னு கண்ணன் என்றால், உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்க்கையில எத்தகைய போராட்டங்கள் வந்தாலும், எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதை உணர்த்துவதாக. எந்த நிலையில உங்களுக்கு துன்பங்கள், பிரச்சனைகள் எந்த அறிவு மட்டத்துல வருகிறதோ அந்த அறிவு மட்டத்துல நின்று கொண்டே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுகிறீர்கள். அது ஒரு பொழுதும் உங்களுக்கு தீர்வை தராது. அங்கு அறிவை நீங்கள் உயர்த்தும் பொழுது அந்த உயர்ந்த அறிவு தான் உங்களுக்கு
அவர்களுக்கு அந்த தீர்வை தரும் என்பதற்காகத்தான் அந்த கண்ணன் என்ற பாத்திரத்தை அங்கு வைக்கிறார். கண்ணன் யாரு? உண்மையிலேயே அறிவின் உச்சநிலை தான். அப்ப அவர் அறிவை புகட்டுகின்றார், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கின்றார். சரி, 3 பேருக்கு விளக்கம் சொல்லியாச்சு. பக்தி மார்க்கத்துல பகாபார் அப்படி என்றால் கர்ணன் யாரு, அர்ஜுனன் யாருன்னு சொன்னார். அர்ஜுனன் தான் உங்களுடைய மனம் என்று சொன்னார். ஏன் இந்த 100 பேருக்கும் 5 பேருக்கும் இடையில நடக்கிற போராட்டத்துல உங்கள் மனம் குழப்பத்துல இருக்கிறீர்கள். இதுதான் அர்ஜுனன் நிலை என்று சொல்ற. அர்ஜுனன் சரியான குழப்பத்தில் இருக்கிறார். அந்த குழப்பத்துக்கு தீர்வுதான் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் கண்ணன் யாரு, கர்ணன் யாரு? இதுதான் மிக முக்கியமான பாத்திரம். என்ன கர்ணன்? அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவ பிறப்பு என்று சொல்லுவார். ஏன் இத்தனையோ பேரால கைவிடப்பட்ட ஒரு ஆன்மாதான் 5வது கேரக்டராகத்தான் கர்ணன் இருக்கிறார். இப்ப கர்ணன் யார் என்று சொன்னால் உண்மையாவே நம்மளுடைய ஆன்மாவை தான் கர்ணன் குறிக்கிறது. ஆன்மாவின் சலனத்தை அர்ஜுனனால குறியீடு வந்தாலும் ஆன்மாவுடைய பாவப்பட்ட பிறப்பைத்தான் கர்ணனாக சொல்லுவார். ஏனென்றால் கர்ணன் எல்லாராலும் கைவிடப்பட்ட, பெத்த தாயாலேயே கைவிடப்பட்ட ஆன்மாவாகத்தான், அந்த அளவு துன்பத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை, சலனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை, அதற்கிடையில நடக்கக்கூடிய பிரச்சனையை, 100 இச்சைகளுக்கும் 5 புலன்களுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனை, கண்ணன் என்ற மிகப்பெரிய அறிவினூடாக அந்த உயர்ந்த அறிவின் தெளிவு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் குருஷேத்திர போருடைய ஒரு சாராம்சம் என்று சொல்லலாம். அப்ப எங்க இருக்குது குருஷேத்திர போர்? தினம் தினம் நமக்குள்ளேயே நடக்குது. அவை கடவுள்கள், கடவுள் என்ற சொல்லக்கூடி நான் அழகாக இந்த ஆன்மீக வகுப்புகள் எடுக்கும் பொழுது நான் பொதுவாக கேட்பதுண்டு, இந்த கடவுள் என்ற சொல்லு பெயர் சொல்லா வினை சொல்லான்னு கேட்கிறேன். தமிழ்ல உங்களுக்கு தெரியும், பெயர் சொல் என்றால் ஒரு பொருளையோ இல்ல ஒரு நபரையோ குறிப்பதாக இருக்கு. வினைச்சொல் என்றால் ஒரு செயலை குறிப்பதாக இருக்கு. அப்ப கேட்ட உடனே அவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் பக்தியில் ஊறி தழைத்தவர்கள் உடனடியாக சொல்லுவார்கள் அது பெயர் சொல்ல. காரணம் என்ன? பக்தியில் ஊறி தழைத்தவர்கள் கடவுளை ஒரு உருவத்தில தான் பார்க்கிறார். அவர்களால் உருவத்துல பார்க்கிற சிவபெருமானையோ மாதவியாரையோ தானே கடவுள் என்று சொல்றோம். அவை நிச்சயமா பெயர் சொல்ல என்று அடித்து கூறுவார்கள். ஆனால் சற்று அறிவில் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போனவர்கள் உடனடியாக சொல்லுவார்கள் அது வினை சொல்லு. இன்னும் ஒரு சொல் 2 நிலையிலும் இருக்கலாமா? ஆமா, இருக்கின்றது. கடவுள் என்றது பெயர் சொல் என்றால் உருவ வழிபாட்டில நீங்கள் காணுகின்ற அத்தனை தெய்வங்களையும் பக்தி மார்க்கத்தில நாங்கள் வழிபடும் பொழுது கடவுள் என்று சொல்லுகின்றோம். அதே பக்தி மார்க்கத்தில இருந்து சற்று எங்களுடைய அறிவை, உங்களுடைய முதலாவது கேள்வி அறிவா உணர்வா என்ற கேள்வி வரும் பொழுது, அறிவில் இருந்து உணர்வுக்கு நாங்கள் மாறும் பொழுது கடவுள் வினை சொல்லாக மாறுகிறார். என்ன? கடசக உள், உட்கடந்து பார், உட்கடந்து பார். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் வெள்ள குடைந்து நின்றாடார் வினைகட பள்ளம் மேடு பறந்து திரிவர் கள்ள மனமுடை கல்வியிலோரே என்று திருமூலர் அழகாக சொல்லியிருக்கிறார். எல்லாம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. சகல ஆலயங்களும் சகல தெய்வமும் உள்ளுக்குள்ளே இருக்கு. அவை கடந்து உள்கடந்து பார். உட்கடந்த சோதி ஓடி 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 உட்கடந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 கோடியிலும் கோடியே என்று சொல்லி இன்னொரு பாடல்ல சொல்றாரு ஒரு சித்தர். அவை எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது ஆன்மீகம் உணர்வு நிலைக்கு நகருகின்றது. அவை நிச்சயமாக பக்தியில் இருந்து ஞானத்துக்கு நகர்வதுதான் அறிவு நிலையில் இருந்து உணர்வு நிலைக்கு நம்மளை நகர்த்துவதாக இருக்கும். இதுதான் மனித வாழ்க்கையில நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 4 நிலையிலேயும் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம் என்ற நிலைக்கு வரும் பொழுது நகர்ந்துருவார்கள். அங்கால சந்நியாசம் என்ற நிலைக்கு வரும் பொழுது முக்தியை நோக்கி உண்மையாகவே நகர்ந்துருவார்கள். அது இறைவனிடம் அவர்களை கொண்டே சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய அறிவுக்கும் உணர்வு ரீதியாகவும் இருக்கு. உண்மையிலேயே மனித வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய, குறிப்பாக மனித உடலை வைத்து, உருவத்தை வைத்து, எம்முடைய படைப்பை வைத்து ஒரு மகாபாரத கதையை நாங்கள் கேட்டுவிட்டோம். எத்தனை ஆச்சரியமான, அறிவுபூர்வமான, பக்தி பூர்வமாக எங்களை நாங்களே உணரக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அறிவு சார்ந்த விடயங்களும் சரி, ஞானம் சார்ந்த விடயங்களும் சரி, பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. அறிவும் உணர்வும் இருந்தால்தான், இறைவனை முழுமையாக நாங்கள் உணர்ந்தால்தான், அந்த பக்தி என்ற விடயத்திற்குள்ளே நாங்கள் உட்பட்டால்தான் மனித வாழ்க்கை என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பக்தி என்கின்ற ஒரு விடயம் என்பது இந்த ஆன்மீகத்திற்குள்ளே வருகின்ற பொழுது நாங்கள் எத்தனை விடயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம் என்கின்ற ஒரு அழகான ஒரு விடயத்தை, ஒரு தத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக மெஞ்ஞானமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், நிகழ்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில்
பாதையில் மனித வாழ்வு என்பது சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று அறிவு சார்ந்த விடயங்களை பார்க்கும் பொழுதும் உணர்வு சார்ந்த விடயங்களை பார்க்கும் பொழுதும் இந்த ஆன்மீகத்தினுடைய பங்களிப்பு என்பது எப்படி இருக்கிறது? குறிப்பாக ஒரு விடயத்தை கூறினீர்கள், ஞானம் என்கின்ற ஒரு விடயத்தை. இப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தியானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ளான ஒரு ஒற்றுமை என்ன? குறிப்பாக வேற்றுமைகளை கூட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தியானத்தினூடாக ஆன்மீகத்தை எப்படி அடைவது? நிச்சயமாக தியானம் என்பது வேற எதுவும் அல்ல, மனதால் இறைவனை வழிபடுவது. மனதால் இறைவனை வழிபடுவதுதான் தியானம். பக்தி மார்க்கத்திலேயே நான் முதல்ல சொல்றேன், பக்தி மார்க்கத்துல நாங்கள் தியானம் தான் செய்கிறோம், ஆனா பெரும்பாலானவர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே தியானம் தான் செய்கிறோம் என்று தெரியாது. இப்பொழுது இந்த நல்லூர் ஆலயத்துக்கு இங்கே நிறைய பேர் வருகிறார், நிறைய பேர் வர்றார். அப்ப கோயில்ல போய் என்ன செய்கிறார்கள் என்றால், உண்மையான பக்தியாக்கள் உள்ளே போனார்கள் என்றால் அந்த விக்கிரகத்தில கண்ணை மூடி தங்களுடைய மனதை அந்த உருவத்தில குவிப்பார். அந்த உருவத்தில் குவிப்பதற்கு என்ன பெயர் என்றால் புற வழிபாடு என்று சொல்லுவார். புற வழிபாடாக இருந்தாலும் மனதால வழிபடுறார்கள். கண்ணை மூடியதன் பிற்பாடு கடவுள் தான் அங்கே மனதில் நிற்பார். அப்ப மனத்தை கொண்டு போய் அந்த விக்கிரகத்தில நிறுத்தும் பொழுது புற வழிபாட்டிலே அவர்கள் தியானம் தான் செய்கிறார்கள் உண்மையிலே. அப்ப அந்த தியானத்தின் ஊடாக மனதுக்குள்ளே எடுக்கிறார்கள், அந்த உருவத்தை அப்படியே மனக்கண்மன் கொண்டு வரார்கள். அது எந்த கடவுள் எந்த கோயில்ல போனாலும் அதைத்தான் செய்கிறார். அங்கே உண்மையாகவே ஒரு கோயிலுக்கு போன உடனே அவர்கள் அந்த மூலஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு திரைச்சீலை போட்டிருப்பார்கள். திரைச்சீலை போட்டதன் பிற்பாடு ஐயர் அந்த பூசாரியர் அவர் உள்ளுக்குள்ள நிறைய வேலைகளை செய்வார். ஆனா பூசை என்று ஒன்று தொடங்கியதன் பிற்பாடு உண்மையாகவே அது மிகப்பெரிய தத்துவம். அதை பற்றி கதைக்க விழித்தால் நிறைய கதைக்க வேணும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்றேன், பஞ்சபூத வழிபாட்டை தான் அங்க முதல்ல காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்கள்? ஒரு அபிஷேகம் காட்டுகிறார்கள் என்றால் அந்த விக்கிரகத்துக்கு நீர் ஊற்றுகிறார். விக்கிரகம் என்பது நிலத்தை குறிப்பதாகவும் அதற்கு நீர் ஊற்றும் பொழுது நீரை குறிப்பதாகவும் இரண்டாவது தத்துவம் பஞ்சபூத தத்துவத்தை. அதுக்கு அடுத்ததாக நிலம், நீர், நெருப்பு, அங்கே தீபம் காட்டும் பொழுது நெருப்பை காட்டுவதாகவும், அடுத்தது மணியோசை ஒலிக்கும் பொழுது காற்றின் ஒலியை காட்டுவதாகவும், அடுத்தது தூபம் காட்டும் பொழுது ஆகாசத்தை காட்டுவது. அவை 5 பூத வழிபாட்டை அங்கே ஒருங்கிணைத்து வழிபட செய்து கடைசியாக அந்த திரைச்சீலை நீக்கி இதெல்லாம் செய்ததன் பிற்பாடு கண்ணை திறக்கும் பொழுது அங்கே தெய்வம் காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் அந்த தியானம் என்று சொல்லலாம் அங்க. ஆனால் இது பக்தியில புற உருவ வழிபாட்டுல அந்த புற உருவத்துல புறத்தை தெய்வத்தை வழிபடும் பொழுது. ஆனால் இதையே நாங்கள் தியானம் என்று சொல்லும் பொழுது அக வழிபாடாக மாறுது. உள்ளார்ந்த அக மனதை உள்நோக்கி திருப்பி அங்கே திருப்பினதுக்கு பதிலாக உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று சொல்லுவார். சிவன் தான் சிவலிங்கமாக இருக்கு. கள்ளப்புலனைந்து காளாமணி விளக்கு என்று சொல்லுவார். அவை ஒரு ஆலய அமைப்பு கூடி இந்த உருவத்தை வைத்துத்தான், மனித உருவத்தை வைத்துதான் அடையாளப்படுத்த ஆகம விதிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே இந்த ஆலய அமைப்பில் எங்களுடைய ஒரு மனித உருவத்தை தான் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தெரியும். அவை இந்த மனித உடலுக்குள்ளே தெய்வம் இருக்குது. இதுதான் ஆன்மீகத்தின் உச்ச நிலை. அப்ப என்ன வடிவத்திலே இருக்கின்றது என்பதை மனதால உள்ளே திருப்பி உள்கட என்ற சொல்லுதான் கடவுளாக மாறிச்சது என்று சொல்லுவார்கள். உள்கடந்து பார், கடந்த சோதியை என்று சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்குது சோதி. அப்ப சோதி வடிவான அந்த தெய்வம் நமக்குள்ளே என்ன வடிவத்தில் இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது நமக்கு உயிராக இருப்பது தெய்வம். அதனால தான் சீவன் சிவலிங்கம் என்று சொல்லுவார். சீவனும் சிவலிங்கமும் ஒன்று. அதை ரெண்டையும் வேற வேறாக நினைக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சீவன் வேறு, சிவலிங்கம் வேறு அல்ல. சீவன் தான் சிவலிங்கம், சிவலிங்கம் தான் சீவன். அப்ப அந்த வகையில மனதை உள்நோக்கி திருப்பி நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்ற அந்த இறைநிலையின் பகுதியை தான் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இதுக்கு அழகான ஒரு பாடலை சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் அந்த பாடலை பாடலாம் நினைக்கிறேன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானுமாக உணர்வதாகும் நித்தம் உயிருடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்க கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம்.
அத்தனையும் முத்து முத்தான வார்த்தைகள். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இதுதான் தியானத்தின் தொடக்கம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானுமாக. அந்த தெய்வம் தான் நான் தான் தெய்வமாக இருக்கு. இது ஒரு கொஞ்சம் இந்த நான் தெய்வம் நான் கடவுள் என்று சொல்ற ஒரு வார்த்தை மிகவும் அவதானமாக பாவிக்கப்பட வேண்டிய வார்த்தை. இப்ப நான் கடவுள் என்று சொல்லிப்பட்டு நான் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். நான் கடவுள் என்றால் என்ன கருத்து? அகம் பிரம்மாஸ்மி என்று வேதம் சொல்லுகின்றது. அகம் பிரம்மாஸ்மி. 4 வேதங்கள்ல ஒரு 4 வேதங்களுக்கு 4 மகா வாக்கியங்கள் இருக்குது. உண்மையிலேயே அந்த வாக்கியங்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அகம் பிரம்மாஸ்மி, தத் இத்வம் அசி, பிரஜானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த அகம் பிரம்மாஸ்மி என்றா என்ன? இது ஒரு வேதம், மகா வாக்கியம், வேதத்தின் ஒரு மிகப்பெரிய வாக்கியம். இது எப்படி சொல்றோம்? எப்படி அகம் பிரம்மாஸ்மி நான் என்ன கடவுளா என்று. ஆனால் கடவுளுக்கு எத்தனையோ உருவங்கள் இருக்குது. நான் ஒரு உருவத்திலே இருக்கு. உருவத்தில் பார்க்கும் பொழுது நான் வேறு, கடவுள் வேறாகத்தான் தெரியும். உருவத்தில் பார்க்கும் பொழுது இது மனித உருவம், கடவுள் அந்த உருவம். அவை உருவத்தில் வைத்து அதை பார்க்க கூடாது. அகம் பிரம்மாஸ்மி என்று எண்ணத்துல பார்க்கணும் என்றால் எனக்குள்ளே ஆத்மா இருக்கின்றது. பரம ஆத்மா, ஜீவ ஆத்மா. அந்த பரமாத்மாவின் பின்னமாகத்தான் எனக்குள்ளே ஜீவ ஆத்மா இருக்கின்றது. அந்த ஜீவாத்மா, ஜீவ ஆத்மஸ்வரூபம். உருவ நிலையில் பார்த்தால் நான் வேறு, கடவுள் வேறு. ஆனால் ஆத்ம நிலையில் பார்க்கும் பொழுது நானும் ஆத்மஸ்வரூபம், இறைவன் பரமாத்மஸ்வரூபம். அப்ப அந்த ஆத்மா என்று பார்க்கும் பொழுது அங்கே உள்ளதுதான் இங்கே இருக்குது, இங்கே உள்ளதுதான் அங்கே இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மன் தான் அகமாக இருக்கின்றது. இதுதான் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு மகா வாக்கியத்தினுடைய அர்த்தமாக இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட இறைநிலை நமக்குள்ளே இருக்குது என்றால் அந்த இறைநிலை மனதால விரித்து, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க. எண்ணம் தான், மனம்ன்றது எண்ணம். அந்த எண்ணத்தால நான் விரிந்து 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 அந்த மொத்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு என்னை கலக்க விட்டு என்றால், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த நிலையில வரக்கூடிய ஒரு அமைதி, அதைத்தான் ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. அது மிக மிக முக்கியமானது. ஆன்மீகத்தில் ஒரு சொல்லு இருக்குது, விழிப்பு. இந்த விழிப்பு என்றது இறைநிலையை உணர்ந்தவர்களுக்கு அந்த இறைநிலை தான் எல்லாம் என்ற ஒரு அறிவு நிலைதான். அது ஒரு ஞானம் என்றும் கூட சொல்லலாம். அது ஞானத்தின் உச்சம்தான் அந்த விழிப்பு. அந்த விழிப்பு நிலை என்றது கண்ணால விழித்தது அல்ல. அந்த இறை உணர்வு நிலையிலே விழிப்பாக இருந்தால் அந்த விழிப்பு நிலை, இதுதான் தியானத்துக்குரிய பாடலே. இதுதான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே நானுமாக உணர்வதாக. நானும் நிறைநிலை ஒன்றுதான். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும், இந்த உடல்ல உயிர் இயங்கு மட்டும் தெய்வம் தான் நான் தான் தெய்வம் உண்டு. எந்த நிலையில? ஆத்மஸ்வரூபமாக. இந்த பெருவுடல் சொரூபமாக பார்க்க கூடாது, ஆத்மஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது நானும் தெய்வமும் ஒன்று அகத்தே இருக்கு. அப்ப அந்த அகத்தே இருக்கிற தெய்வத்தை மனதை உள்ளே நோக்கி திருப்பி அதை அக வழிபாடாக வழிபட தொடங்கினால் அதுதான் தியானம். தியானத்துல பல படிமுறைகள் இருக்குது. பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்துல சொல்லி இருக்கிறார். 8 படிமுறையை சொல்லி இருக்கிறார். ஆசனம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி என்று சொல்லி 4 படிமுறைகளையும், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று 4 படிமுறைகள். முதல் 4 படிமுறைகளையும் இந்த உடலை தயார்படுத்துவது. எப்படி நான் மனதை அகநோக்காக திருப்பி உள்ளே இருக்கிற இறையை உணரப் போறேன் என்பதற்கு நம்ம உடலை நாங்க முதல் தயார்படுத்தும். இதுதான் பதஞ்சலி முனிவர் சொன்ன முதல் 4 யமம். யமம் என்றால் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய வேணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது. யமம் என்றால் செய்யக்கூடாதுகளை நாம செய்யக்கூடாது. நியமம் என்றால் என்னென்னலாம் செய்யலாம். வார்த்தைகள்ல தண்டு எதையெல்லாம் சொல்லலாம், எதையெல்லாம் சொல்லக்கூடாது, செயல்ல எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் இதுதான் அந்த யமம் நியமம் என்ற வாழ்வியல் ஒழுங்குமுறை. அடுத்தது தியானத்துல இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஒரு ஆசனத்துல இருக்கணும், ஒரு வசதியான ஆசனம். அந்த வசதியான ஆசனத்துல இருந்து கொண்டு பிராணாயாமம் என்றுதான் இந்த அகத்தே இருக்கிற இறைநிலையையும் புறத்தே இருக்கிற இறைநிலையையும் வேறு அல்ல, இதை இணைப்பதற்காக ஒரு மூச்சு பயிற்சியைத்தான் நாங்கள் பிராணாயாமம். பிராணன் என்றால் வேறொன்றும் அல்ல, உயிர். பிராணன் பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே, பற்றுனான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவபெருமான் என்று மாணிக்கவாசகர் பாடைக்க, பாரோடு விண்ணாய், இந்த பார் முழுவதும் விண்ணாக பறந்திருக்கிற தெய்வம் எனக்குள்ளாக உயிராக இருக்கின்றது. அவன் அந்த உயிரை, அந்த தெய்வத்தை உள்ளுக்குள்ளே உணரும் பொழுது
அந்த நிலைக்குத்தான் மூச்சு தான் அங்க மிக முக்கியம். இந்த உள்ளே இருக்கின்ற உயிரையும் வெளியே இருக்கின்ற பிராணனையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக எங்களுக்கு மூச்சு இருக்கு. அப்ப மூச்சுக்காக ஒரு பயிற்சியை கொடுத்து இந்த நாளின் ஊடாக உடலை தயார் செய்து தியானத்துக்கு அடுத்த மனதால செய்கின்ற 4 பயிற்சிக்கு போவார். பிரத்யாகாரா, மனதை உள்நோக்கி திருப்புறது. பிரத்யாகார தாரணா, உள்நோக்கி திருப்பினால் மட்டும் போதாது, எங்காவது ஒரு இடத்துல நிறுத்தன். அதுக்குதான் சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள். மூலாதாரம் தொடக்கம் துரியம் வரை 7 சக்கரங்கள். அந்த 7 சக்கரங்கள்ல எங்கேயாவது நிறுத்தி, அதுல முக்கியமாக ஆக்னா சக்கரத்துல நிறுத்தி துரிய சக்கரத்துக்கு போய், அது இவையும் கூட மனித உடலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப பிரத்யாகார தாரணா. பிறகு அதுல கொஞ்சம் நேரம் நிறுத்தணும். நிறுத்தி பழக அந்த இறை உணர்வு தென்றவாட்டுல வரக்கூடியதாக எம்மை நாம் ஒருநிலைப்படுத்தும். அந்த உணர்வோட அடுத்ததுதான் தியானத்தின் உச்சநிலை சமாதி என்று சொல்லுவார். சமாதி என்று சொன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லுவார். இது என்னத்தை குறிக்கின்றது? விஷ்ணு பகவான் அல்லது விஷ்ணு பரமாத்மா விஸ்வரூபம் எடுத்ததாகவும் அந்த விஸ்வரூப காட்சி என்று சொல்லுவார். உண்மையிலேயே விஸ்வரூபம் காட்சி அல்ல, விஸ்வரூபம் ஒரு நிலை. நான் தியானத்தின் உச்ச நிலைக்கு போகும் பொழுது நானே அந்த விஸ்வரூபமாக மாறுகிறேன். விஸ்வரூபமாக பிரம்மமாக மாறுகின்றேன். அந்த பிரம்ம நிலைக்கு போகும் பொழுது விஸ்வரூபம் தரிசனம் அல்ல, உண்மையாகவே நான் விஸ்வரூபமாக மாறி நிற்கின்ற நிலை. அப்ப நான் என்னுடைய மனதை உள்ளே திருப்பினதை வெளியே விரித்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆதியை நோக்கி, அந்த ஆதியை நோக்கி நான் இணையும் பொழுது அதுதான் சமாதி நிலை. இறைவனை அடைய, அது 2 நேரத்துல நாங்கள் இறைவனை அடைய வேணும். ஒன்று, இந்த மாதிரி தியானம் செய்யும் பொழுது அப்பப்ப மனதை விரிச்சு இறைநிலையை போய் அடைந்துட்டு வரணும். இது எதற்காக செய்யணும் என்றால் இறுதியில நாங்கள் கண்டிப்பாக இறைவனை அடைய வேண்டும். அதுதானே முக்தி, மனித வாழ்வினுடைய கடைசி முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வோனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கருளியவார் யார் வருவார் அச்சோவே என்று சொல்லி மாணிக்கவாசகர் அவருடைய திருவாசகத்துல ஒரு அச்சோபதியம் என்று ஒரு 10 பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டுல இப்படி சொல்றாரு. என்னன்னு சொல்றார்? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வோனே. என்ன கருத்து? முக்தி அடைவதற்கான நெறிமுறையை தெரியாமல் மூர்க்கர் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களோட போராடுகின்றவனை, இப்ப முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வோனை அவனுக்கு பக்தி நெறியை கொடுத்து பக்தி நெறி அறிவித்து அவனுடைய பல வினைகள் அவனுடைய போக விடாமல், முக்தி அடைய விடாமல் தடுத்து வைத்திருக்கின்றது. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களால் அவன் கட்டுண்டு கிடக்கின்றான் சொல்லுவார்கள். இந்த கையிலேயே சொல்லுவார்கள். அதாவது இந்த மாதிரி பிடித்தால் இது சின்முத்திரை என்று சொல்லுவார். இதுல பதி, பசு, பாசம் என்று சொல்லுவார். இந்த பாசம் எதை குறிக்குது என்றால் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் இந்த 2 ஒன்றோடு சேர விடாமல் தடுத்து வைத்திருக்கிறதாகத்தான் எங்களுடைய ஐதீகங்கள், சமய நூல்கள் எல்லாம் போதிக்கின்றன. அப்ப என்ன, அந்த முக்தி நெறி அறிந்து அந்த முக்தி அடைய விடாமல் என்னை பிடித்து வைத்திருக்கின்ற களங்கங்கள் அல்லது வினை பதிவுகள் என்று சொல்லுவோம். இந்த பதிவுகளை போக்குவதற்குத்தான் பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் மண், அது அவ்வளத்தையும் பார செய்து சித்தமலம் அறிவித்து இந்த 3 மலங்களையும் அறுத்து சிவமாக்கி, என்னையே சிவமாக்கி, நான் ஆரம்பத்தில் சொன்ன சிவன் தான் சிவலிங்கம். அப்ப சிவமாக்கி என்னை ஆண்ட, மிக முக்கியமானது, என்னை ஆண்ட அத்தன் எனக்கருளியவார் யார் வருவார் அச்சோவே என்று சொல்லி அவர் பாடும் பொழுது, அதை மனமுருகி பாடும் பொழுது அந்த பாடல் நாம போய் சேர்ற மாதிரி இருக்கும். இது தியானத்துல போய் சேர்றது உண்டு. நாம் நம்மளுடைய இறுதி காலத்துல, அதாவது இறப்பின் பின் எங்கே போக போறோம் என்று சொன்னால், காலமாகி விட்டார் அல்லது கடவுளை அடைந்து விட்டார் என்று சொல்ல, கடவுளை அடைகிற அந்த முக்தி. அப்ப முக்தி போகும் பொழுது நாம் இந்த பல வினைகளை வச்சு கொண்டு போக இயலாது. இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியேறும் பொழுது அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். வேண்டாம், வரும் பொழுது தூய்மையாத்தான் வந்தது. நாங்கள் இந்த வாழ்க்கையில பெற்ற அனுபவங்கள், பெற்ற செயல்கள் நடந்தது எல்லாம் சேர்ந்து நாம களங்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த களங்கத்தை போக்கி அந்த இறைநிலையோடு நம்மளை இணைப்பதற்கு சொல்லுவார்கள். நல்ல ஒரு திருவிழா வருது, அடுத்த 25 நாள் தேர் திருவிழா. தேர்ல சுவாமி வருவர், பலம் வருவர். உண்மையாக என்ன செய்கின்றது அங்கே என்றால், அதை சொல்லுவார்கள் சாம்பவ தீட்சி என்று சொல்லுவார். தேர்ல இருக்கிற கடவுள் இவ்வளவு பேருக்கும் காட்சி கொடுப்பாரா, இவ்வளவு பேருக்கும் தீட்சி கொடுப்பாரா என்றால் உண்மையாக கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன தீட்சை? அருள் பாலிக்கிறது, அருள் பாலித்தல், அருட்கடவுள். அந்த அருள் பாலிக்கிறது என்றால் அவருடைய அருளை நம்ம உடல்ல இறக்குறதாகத்தான் அங்கே பாவனை இருக்கு.
அவை தேர்ல இருந்து கொண்டு சுவாமி பலம் வரும் பொழுது இத்தனை பக்த கோடிகளுக்கும் அவர் என்ன செய்கிறார்? ஒரு தீட்சை கொடுக்கிற மாதிரி அந்த தீட்சையின் ஊடாக அவர்களுடைய பாவ வினைகளை கரைக்கின்றார். அந்த பாவ வினைகள் கரையும் பொழுது அவர்கள் பக்தியில தலைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு நிம்மதி உண்டு, அல்லது ஒரு ஆறுதல் ஏற்படும். அந்த ஆறுதலுடன் அவர்கள் வீடு செல்வார். ஒரு திருவிழாவுக்கு வந்தா அந்த மாதிரி ஒரு இதை உண்மையாக உணர்ந்தவர்கள். நம்மளும் பெரும்பாலான இது ஒரு கேளிக்கையானது. அதே அவர்களை பற்றி நான் சொல்லல. உண்மையான பக்தியோட வந்தவர்களுக்கு அந்த சாம்பவ தீட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு தீட்சை கிடைக்கும் பொழுது நிறைவு நிச்சயமாக அங்கே தீர்த்தம் தெளிப்பார்கள் அல்லது பூ அறிவார்கள். இது எல்லாம் ஒரு பக்தர்கள் ஏதோ தங்களுக்கு கிடைத்த பிரசாதம் மாதிரி சொல்வார். அதையெல்லாம் எடுக்கும் பொழுது அந்த இறை அருள் நம்மோட இறங்குவதாக ஒரு பாவனையோட இந்த பலத்தை வந்து கடைசியா வீடு செல்லும் பொழுது ஒரு மன நிம்மதியோட நிறைவோட செல்வார். ஆனா வீட்டை போயிட்டு பிறகு பழையபடி தங்களுடைய நிலைக்கு போயிடுவாங்க. நிச்சயமாக குறிப்பாக இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டும். பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆன்மீகத்திற்குள்ளே குறிப்பாக இந்த மனித உடலை வைத்து இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் எவ்வளவு அழகாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு விடயங்களும் மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய நிலையையும் உணர்ந்து கொண்டாலே எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு விடயத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கி விடலாம். எங்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட எவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு உடல் கட்டமைப்பு இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே நாங்கள் இறைவனை அடையக்கூடிய அத்தனை வழிகளும் இருக்கிறது. அந்த வழிகளினூடாக நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தில் செய்வோமாக இருந்தால் பல்வேறுபட்ட விடயங்களில் எம்மால் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் எங்களோடு இந்த பேராசிரியர் ஆர்வன் தியாகராஜ் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் என்று பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் ஆன்மீகத்தினுடைய செயற்பாடுகள் என்பது எப்படி இருக்கிறது? நன்றி, நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்ப நல்லூர் மண்ணில் நின்று கொண்டு இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாள சின்னமாக இருப்பதே நல்லூர் கோயில் தான். அவை இந்த பக்தி என்பது யாழ்ப்பாணத்துல மிக மிக எங்களுடைய சாமிஜி கூடி சொல்லுவார். அவர் தென்னிந்தியாவில இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை 1975ஆம் ஆண்டு அவர் சொன்ன, இலங்கைக்கு அங்கே இருக்கிறவர் இங்கே இந்த ஆன்மீகத்தை கொண்டு வரும் பொழுது இலங்கைக்கு போறீர்கள் கவனம், அங்கே பக்தி தாண்டவம் ஆடுகிற இடம், முக்தி பெற்றவர்கள் அவை அந்த இடத்துல ஞானத்தை போதிக்கும் பொழுது மிகவும் அவதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிவுரையே சொல்லி இருப்பார். அந்த வகையில நானும் யாழ்ப்பாணம் மண்ணில் பிறந்த நான் என்ற வகையில இந்த யாழ்ப்பாணத்தின் தீபகற்பத்தில் தான் நான் பிறந்தேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நல்லூர் திருவிழா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட நாங்கள் எல்லாம் வெளிப்படுவோம். அப்போ எங்களுடைய அண்ணா இருந்தவர்கள் அப்பா அம்மா சொல்லுவார்கள், நல்லூர்ல போயிட்டு நீ அங்கால இங்கால திரும்பினா உனக்கு இடமே தெரியாது வளமே தெரியாது, நீ எப்படி வீட்டை வந்து சேருவாய் அப்படி என்று சொல்லுவார். ஆனா அந்த இடத்துல இருந்து பஸ் ஒரு நாள் நிறைய பஸ் வரந்தே இருக்குன்னு சொன்னார். அப்படி வந்து இருக்கிற கூடிய இந்த யாழ்ப்பாண பூமியை எடுத்தால் ஆன்மீகத்தை எல்லா திசையிலும் நாங்கள் பார்க்கலாம். இல்ல இங்க போனா நகுலேஸ்வரம் இருக்குது, இங்க நல்லூர் இருக்குது, எல்லா மதங்களை சார்ந்த ஆலயங்கள். நான் தனிய சைவ மதத்தை மட்டும் சொல்லவில்லை, அனைத்து மதங்களையும் சார்ந்த ஆலயங்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டு இந்த பக்தியை உணர்வுபூர்வமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண் தான் யாழ்ப்பாணம். அவை யாழ்ப்பாண மண்ணில இந்த பக்திக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் சில ஆலயங்களை சொல்லலாம். அதுல மிக முக்கியமாக நல்லூர் எடுத்துக்கலாம். செல்வச்சன்னதி இருக்கின்றது, துர்க்கையம்மன் கோயில் இருக்கின்றது, வள்ளிபுர ஆழ்வார் கோயில் இருக்கின்றது, விஷ்ணு வழிபாடாக வள்ளிபுர ஆழ்வார் கோயில் இருக்கின்றது, இங்க இன்னொரு மிகப்பெரிய ஆழ்வார் கோயில் இருக்கின்றது மூளாய் பகுதியில. இப்படி எல்லா விதமான கடவுள்களும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அந்த ஆலயங்களில் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்தால் உங்கள் அந்த ஆலய திருவிழாக்கள்ல பொது கூடுபவர்களை பார்க்கலாம். இன்று கூடி சின்ன சின்ன ஆலயங்கள் எங்களுடைய தீபகற்பத்தை பொறுத்தால் எடுத்தால் தீபகற்பத்திலே அநேகமான மக்கள் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுவதுமே இடம்பெயர்ந்து விட்டார். இப்பொழுது அங்கே போய் பார்த்தால் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் இந்த மக்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்றால் வெளிநாடுகள்ல தான் நிறைய பேர் இருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கிருந்து பணத்தை அனுப்பி முதல்ல இந்த ஆலயங்களை புனரமைப்பு செய்யுங்கள். அண்மையில கண்ணகி அம்மன் கோயில் புங்குடுதீவில் ஒரு கோயில் மிக பிரமாண்டமான அளவில் அது புனருத்தாபனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த இடத்துல அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம் எந்த அளவுக்கு மக்கள் கூடுகிறார். அப்ப அந்த பக்தியை தலைத்து ஓங்குகிற ஒரு இடம் நைனாதீவு, நாகதீபம் என்று சொல்லக்கூடிய நாகபூஷணி அம்மன் இருக்கிற அது கடலின் ஓரத்துல இருந்து கொண்டு வரவேற்பதை போல அந்த காட்சி ஆண்மையில் தான் அந்த திருவிழாவும் நிறைவு பெற்றது. அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணம் ஆன்மீக பூமி. எல்லாரும் சொல்லுவார்கள் தென்னிந்தியாவில தமிழ்நாட்டை ஆன்மீக பூமி என்று சொல்லுவார்கள். உண்மைதான், அங்கே நிறைய கோயில்கள் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய மண்ணை பார்க்கும் பொழுது எங்களுடைய மண்ணில இந்த ஆலயங்கள்
பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பக்தி சொட்ட சொட்ட வழிபட்டு கொண்டிருக்கிறார். யாழ் மண்ணில் காலடி எடுத்து வைத்தால் எந்த ஒரு மூலையிலுமே ஒரு கோயிலை ஒரு தடைக்கு விழுந்தா கோயில் வாசல்ல விழுகிறது போல இருக்கும். ஆனா இதுல என்ன ஒன்றுன்னு சொன்னால், இந்த மக்களுக்கு நிச்சயமாக இந்த ஆலயங்கள்ல இருந்து ஞானத்தை பெறுவார். இந்த நல்லூர் கூடி உங்களுக்கு தெரியும், யோகர் சுவாமிகள் என்று இங்க ஒரு சித்தர் இருந்தவர். அவர் சித்தர் என்றுதான் சொல்லுவோம். எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று சொன்ன ஒரு மனிதர். எல்லாமே நல்லா தான் நடக்குது. ஒரு யோகர் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சித்தராக இருந்தவர். இங்கே கொழும்புத்துறையை புறப்படமாக கொண்டவர். நான் நினைக்கிறேன் அவருடைய சமாதி கூட இந்த அண்மையில், இந்த கோயிலுக்கு அண்மையில் இருப்பதாக சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். ஆகவே சித்தர்கள் வழிபட்ட பூமி. அவர்கள் ஞானத்தை தான் போதித்தவர்கள் இறுதியில, ஆனால் பக்தியில தொடங்கித்தான் அந்த ஞானத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார். அந்த நிலைக்கு இந்த மக்கள் உயர வேண்டும் என்றதான் என்னுடைய என்ன சொன்னா, நான் இந்த பூமியில பிறந்தனா, நான் ஆரம்பத்தில் நான் மிகவும் கிருஷ்ண டிவோட்டியாக இருந்தார். மிகவும் என்னுடைய கண்ணன் என்றால் நான் கிட்டத்தட்ட அது அந்த பாடல்கள் கூட ஒரு இடத்துல சொல்லுவார்கள். அதாவது பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே பகவான் கண்ணன் பதமே சொந்தம் அறிவாயுந்தன் மூடமதே அறிவாயுந்தன் பாடமதே. ஒரு வரி, ஒரு சரணத்தில். அடுத்தது, உலகினில் பல கோடி உயிர் வகை உருவாகும், நிலையென்று விளையாடி நிழலென்று தெளிவாகும். உலகினில் பல கோடி உயிர் வகை உருவாகும், நிலையென்று விளையாடி நிழலென்று தெளிவாகும். அந்த நிலையென்று விளையாடுறதுதான் இந்த பக்தியில நாங்க எல்லாம் அது நிலையென்று விளையாடி நிழலென்று தெளிவாகும். அந்த நிலை வரும்பொழுது நிலையென்று நிழலென்று தெளிவாகும், ஆசைகள் வாராத அருள் வழி நீதேடு, ஆசைகள் வாராத அருள் வழி நீதேடு, கீதையின் நாயகன் கிருஷ்ணன் துதிபாடு பஜ கோவிந்தம் பஜகோ. இப்படி நான் ஆரம்பத்துல இந்த கிருஷ்ண டிவோட்டியாக இருந்தேன். இந்த டிவோஷன் தான் என்னவோ தெரியவில்லை, எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எப்படி இந்த ஞானத்தை பக்தியில் இருந்த என்னை எப்படி நகர்த்தியது ஞானத்தை படிப்பதற்கு. நான் இப்பொழுதும் ஞானி என்று சொல்ல வரவில்லை, ஞானத்தை அறிவுபூர்வமாக அறிந்திருக்கிறேன் என்றதில் ஒரு தெளிவு இருக்கின்றது. உண்மையில் என்னுடைய ஒரு அடுத்த கேள்வியாகவும் கூட அதுதான் இருந்தது. பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிவிட்டோம். இந்த பக்தியும் ஞானமும் எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது? ஒரு விடயம் இல்லை, பக்தி ஒரு படி, ஞானம் அடுத்த படி, அவ்வளவுதான். பக்தியில் ஏறினா தான் ஞானத்துக்கு வர முடியும் என்பது நான் நல்ல உதாரணமாக நான் இருக்கிறேன். என்று சொன்னால், நான் இப்பொழுது படித்த பாடல் கூடி அந்த நான் இன்றைக்கு கூடி கிருஷ்ண ஜெயந்தி என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த நாள்ல நான் பக்தியில இருக்கும்போது கிருஷ்ண ஜெயந்தி என்றால் நாள் முழுக்க உபவாசம் இருப்பேன். காலையில தான் சாப்பிடும், அடுத்த நாள் விடியத்தான் அது சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு நான் நேற்றைய தினம் முழுவதும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியினால் பல்வேறுபட்ட விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த அளவு பக்தியில இருந்த நான், அந்த இறை பக்தி தான் என்னை இறை ஞானத்தை நோக்கி நகர வைத்திருக்கிறது. இப்பொழுது நான் அந்த ஞானத்தை அறிவுபூர்வமாக பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாமே தவிர, உணர்வு என்றால் அந்த ஞானம் கிடைத்தால் என்ன மாதிரி வெளிப்படும் என்றதுதான் இறுதியாக நான் உங்களோட பேசணும். ஏன்னு சொன்னால், ஒரு மனிதன் பக்தியில் இருக்கும் வரை இறைவனும் தானும் இறைவனை நம்பி நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றதான் அவனுடையது. அவன் தானாச்சு, தன் குடும்பமாச்சு, மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஞானத்துக்கு வந்துட்டால் அவனுடன் 2 மிக முக்கியமான பண்புகள் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுமாக இருந்தால் அவன் ஞானத்தை அடைந்து விட்டான் என்றதான் கருத்து. நாங்கள் எங்களை அடிக்கடி சோதிச்சு பார்க்கிறது, இந்த பண்புகள் எங்களிடம் வெளிப்படுகின்றதான். இடைக்கிட எட்டி பார்க்கறது போல இருக்குதே தவிர முழுமையாக இன்னும் வெளிப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த 2 பண்புகள் என்பது இறையின் பண்புகள், தெய்வத்தின் பண்புகள். தெய்வத்துக்கு 2 குணங்கள் தான் இருக்கு. ஒன்று அன்பு, அடுத்தது கருணை. அன்பும் கருணை. அன்பே சிவம் என்று ஏன் சொல்றாரு? தெய்வம் அன்பு வடிவானது. அன்பென்றால் என்ன என்று சொன்னால், இறைவன் நம்மை எல்லாம் பாதுகாக்கின்றது. நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது இறை சக்தி. அதுதான் இறைவனுடைய அன்பு தான் நம்மளை. இப்ப நீங்க இதுல இருக்கிறதெல்லாம், நான் இருக்கிறேன்னா, இவ்வளவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கேன்னா, எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது எங்களை சூழ்ந்திருக்கின்ற இறை சக்தி. அதுதான் இறைவனின் அன்பு. உண்மையிலே நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதே ஒரு வார்த்தை கூறினீர்கள், வாழ்க வையகம். நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு ஏற்றால் போலதான் இந்த உலகமும் இயங்கி. அப்ப அன்பு காட்டித்தான் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இது அன்பு என்றால் மறு வார்த்தையில சொன்னால் பாதுகாப்பு. இறைவனின் பாதுகாப்புல தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அன்பு தன்மை, இறைவனுடைய அன்பு நம்மள வெளிப்படுமாக இருந்தால் நம்ம இறை உணர்வு பெற்றுட்டோம் என்றது கருத்து. அடுத்தது கருணை. கருணை என்றது என்னன்னு சொன்னால், இறைவன் தான் நம்மளை எல்லாரையும் பராமரிக்கின்றார்.
அந்த இறை சக்தி தான் நம்மளை பராமரிக்கின்றது. இறை சக்தியின் துணை இல்லை என்றால் நம்ம அணு அளவு நம்ம இயங்க முடியாது. அந்த கருணை இல்லை என்றால் நாங்கள் இது. அப்ப அன்பு கருணை என்பது இறைத்தன்மை, இறைவனுடைய பண்பு. அது எங்களுடைய இயல்பாக மலருமா இருந்தால் எப்ப மலரும்? நாங்கள் எப்பொழுது அந்த இறைவனை உள்ளே உணர்ந்து இறை உணர்வு ஏற்பட்டால், எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது, அவர்களே இருக்குது, எல்லாரும். அப்ப அந்த ஆத்மாவை நான் ஆத்மஸ்வரூபமாக எல்லோரையும் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாரும் என்னவா தெரிவார்கள்? இறைவனாத்தான் தெரிவார். அதனால்தான் வேதாந்திரி மகரிஷி மனித உருவத்தை சொல்லுவார்கள் நடமாடும் அறிவு திருக்கோயில்கள் என்று சொல்லுவார். நாங்கள் எல்லாரும் யாரு? அறிவு திருக்கோயில்கள், நடமாடும் தெய்வங்களே, நடமாடும் தெய்வங்களே என்று சொல்லுவார். அப்ப எங்களை ஆத்மஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது இந்த வேறுபாடு தெரியாது. வேறுபாடு தெரியாவிட்டால் ஒருவர் மீது ஒருவர் எப்படி இருப்பார்கள்? அன்பும் கருணையுமாக இருக்கும். நாங்கள் தான் இந்த வேறுபாட்டோடு மனிதர்களை பிரித்து வைத்து இன ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி என்கிற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இந்த அறியாமையின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு தூரம் மனித குலத்தை பாதிக்கின்றது என்பதை இந்த இறை உணர்வு பெற்றால், அதான் எங்களுடைய மகரிஷி சொல்லுவார், போரில்லா நல்லுலகம் பொருட்துறையில் சமநீதி என்று சொல்லுவார். போரில்லா நல்லுலகம் பொருட்துறையில் சமநீதி, நீதியான ஆட்சி முறை, நிலவுலகுக்கு ஓர் ஆட்சி, நீதியான ஆட்சி முறை என்று சொல்லுவார். கற்றறிந்தோர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். கற்றறிந்தோர்னா இந்த அறிவு பெற்றவர்கள் ஆட்சியில இருந்தால் நிச்சயமாக ஆட்சி நல்லாட்சி மலரும் என்று சொல்லுவார். அது இறையாட்சியாக இருக்கும். அந்த நல்ல அந்த இறை உணர்வு பெற்ற ஒருவர் ஒரு நாட்டின் தலைமை பெறும் பொழுது அது இறையாட்சி அங்க நடக்குமா, அங்க ஒரு துன்பத்துக்கும் இடமில்லை என்று சொல்லுவார். அவர் மக்களை மனித தன்மையோடு இவர் வேறு மதம், நான் வேறு மதம், என்னுடைய மதத்தை தான் நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற இந்த பிரிவினை என்பது அவர்களுக்குள் இருக்கு. மிகவே மதங்கள் என்பது ஒரே ரெண்டு அடிப்படை தான். இறை உணர்வையும் அறநறியையும் போதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது, ஞானிகளால உருவாக்கப்பட்டது. அப்பப்ப தோன்றிய ஞானிகள் மக்களை வழிநடத்துவதற்காக தோன்றியதுதான் மதங்கள். மதங்கள் எந்த தப்பும் இல்லை. மதங்கள் நல்ல நோக்கத்துக்கு தான் உருவாக்கப்பட்டது. அது இறை நம்பிக்கையை போதிக்கிறதுக்கும், இறை உணர்வை போதிக்கிறதுக்கும், வாழ்க்கையை அறநறியை போதிக்கிறது. தெரியும், திருவள்ளுவருடைய குறள், திருக்குறள் 1330 குறள் இருக்குது. அது என்ன அதிகாரங்களாக இருக்கின்றால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்லி முப்பால் என்று சொல்லுவார். அறத்தை போதிக்கின்ற நூல். பொருளை எப்படி தேடிய வேணும் என போதிக்கின்றது, அறத்தின் வழி தேட வேணும். இன்பத்தை எப்படி அனுபவிக்க வேணும், அறத்தின் வழி அனுப்பிக்கணும். அவை இல்லறத்தில் வாழுகின்ற ஒருவனுக்கு அறநறி போதிக்கின்றதாக இருக்கு. அவை இந்த மாதிரியான புராணங்களோ இதிகாசங்களோ நூல்கள் எல்லாம், மறைநூல்கள் எல்லாம் நமக்கு அறத்தை தான் போதிக்கிறது. அவை மதங்களும் இறை உணர்வையும் அறநறியையும் போதிப்பதற்காக இறை உணர்ந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்ட, இஸ்லாத்தை எடுத்தால் முகமது நபி, நபிகள் நாயகம் சொன்ன பொன்மொழிகளை நம்ம எவ்வளவு தூரம் ஆழ்ந்து பார்த்தால், இயேசுநாதர் என்ன சொன்னார்? இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அரூப நிலையான தெய்வம் மனித உருவானார் என்று சொல்லுவார். அரூப நிலையான தெய்வம், நானே சத்தியமாக இருக்கிறேன், நானே ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழியுமாக இருக்கிறேன் என்று பைபிள்ல 3 வசனம் இருக்கு. என்னத்தை சொல்றார்கள் அங்க? நானே சத்தியமாக இருக்கிறேன்னா இந்த உலகம் முழுக்க சத்தியமாக இருக்கிறது தெய்வம் தான். நானே சத்தியம். அது நானே என்ற ஆணவத்துல சொல்லல், அது இறைநிலைதான் சத்தியமாக இருக்கின்றது. நானே சத்தியமாக இருக்கிறேன், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். நான் முதல் சொன்ன பாட்டு, எல்லா ஜீவன்களிலும் அந்த இறைதான் ஜீவனாக இருக்கின்றது. நானே வழியுமாக இருக்கிறேன், நான் தான் இந்த இறைவனையில் இந்த பூமியில இருக்கிற அனைத்தையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்கின்றது. முகமது நபி அப்படி சொல்லி இருக்கிறார். புத்தர் என்ன சொன்னார்? புத்தர் சொன்னதை சொல்லாததையா இருக்கின்றது. ஆன்மீகம் என்றாலே நாங்கள் புத்தர் அது மிகப்பெரியது. புத்தர் மிகப்பெரிய அளவில் நம்ம கதைக்கணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய ஞானி என்று சொன்னார். அவருக்கு ஞானம் கிடைத்தது என்றால் உலக காலமாக 7 வருடமாக ஞானத்தை தேடி அலைந்தார், கிடைக்கவில்லை. ஆனா அவர் ஒரு நொடி பொழுதுல ஞானத்தை பெற்றார். ஞானத்தை பெற்ற பொழுதுதான் அவருக்கு தெரியுது, நான் இதை வீட்டை இருந்தே பெற்றிருக்கலாம் போல இருக்கு. அவருடைய மனைவி கேட்கும் பொழுதுதான், நான் இதை வீட்டை இருந்தே பெற்றிருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு பயம், என்னிலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் நான் வீட்டை விட்டு துறவியா போனேன். பரிநிர்வாண நிலை அடையும் பொழுது அவருக்கு கிடைத்த ஞானத்தை, ஆனால் அவர் போதித்த ஞானம் சத்திய ஞான தயாநிதியாகிய புத்தரை போற்றுதல் நம் கடமை என்று சொல்லி ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கின்றது.
சத்திய ஞான தயா நிதி ஆகிய புத்தரை போற்றுதல் நம் கடமை என்று கண்டசாலா என்று ஒரு பாட்டு உண்டு. அப்ப அப்படி அப்பேற்பட்ட எல்லா ஞானிகளும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மதங்கள் என்ன செய்கின்றன? இன்று மதத்தை வழி நடத்துவோர்கள் மதங்களை நிறுவனமாக்கி விட்டார்கள். அந்த நிறுவனங்களை கட்டி காக்கிற வேலையை தான் செய்கிறார்களே தவிர மதம் சொன்ன அடிப்படையை போதிக்கிறதாக மறந்து விட்டார்கள். அதை ஒதுக்கி வைத்துட்டு எந்த மதம் பெருசு உண்ட மதம் பெருசு என்று நாங்கள் எங்கோ ஒரு தூரத்தில் நிற்பது போல அதை பிரித்து வைத்திருக்கிறோம். மனிதனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இடைவெளியை சொல்லி அதுதான் உலகத்தில் நடக்கிற சண்டைகள்லயே மிகப்பெரிய அளவுல சண்டை மதத்துக்காகத்தான் நடக்குது. ஒவ்வொரு நாடுகளும் பிரிந்திருப்பது இந்த மதத்தை இது ஒரு தேவையற்ற வேலை என்றுதான் சொல்லுவோம். ஆகவே அந்த வகையில நாம் இந்த ஆன்மீகத்தை இந்த ஆன்மீக பூமியில் நின்று சொல்லுகின்றோம். பக்தியின் ஊடாக நாம் இந்த ஆன்மீகத்தை நமக்குள்ளாக வளர்த்தெடுத்து அதை ஞான நிலைக்கு கொண்டு போய் நாம் ஒவ்வொருவரும் இறைவனாக மாறி இறைநிலையோடு இணைய வேணும் என்பதுதான் என்னுடைய அவாவாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக எத்தனை ஆழமான கருத்துக்கள். வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை உணர்வதற்கு ஆன்மீகத்தினுடைய பங்களிப்பு என்பது குறிப்பாக வகிபாகம் என்பது எவ்வளவு உன்னதமாக இருக்கிறது என்பது இவ்வாறான விடயங்களினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு மணி நேரம் சென்றதே தெரியாத அளவுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். தியான நிலை தொடர்பாக, ஆன்மீகம் தொடர்பாக, ஞானம் தொடர்பாக, யோகாசனங்களினுடைய ஒவ்வொரு ஆசனங்கள் தொடர்பாக, மனித வாழ்க்கையில் எதற்காக இவைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், எவ்வளவு ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த முழுமை என்கின்ற ஒரு விடயத்தையும் மன நிறைவு என்கின்ற ஒரு விடயத்தையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு அத்தனை விடயமுமே எமது கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான பக்தியும் நிறைவான பக்தியும் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும். அப்பொழுது அந்த ஒரு நாட்டிலே எந்த விதமான போர்களும் இருக்காது, பிரச்சனைகளும் இருக்காது. மனிதன் மனித தன்மையோடு இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கான அத்தனை விடயங்களும் எங்களுடைய கையில் தான் புதைந்து கிடக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை தான் இவ்வளவு நேரம் உங்களோடு நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களினூடாக பகிர்ந்து கொண்டிருந்தோம். நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த காலை வேளையிலே வருகை தந்து நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்தீர்கள். அதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது வேதாத்திரி மகரிஷியினுடைய தாரக மந்திரம் என்று சொல்லுவார்கள். இது மகா மந்திரம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம். எது விளைஞ்சு? ஓகே, அந்த நீங்க சொன்ன வாழ்க வையகத்துல இருந்து திரும்ப முடியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வார்த்தை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வேதாத்திரியத்தில முதல் வைத்து மிக முக்கியமான மகா மந்திரம் என்று சொல்வார். இது சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு உள் உணர்வு நம்மை அறியாமல் வருகின்றது. வாழ்த்தும் பொழுது இந்த உலகத்தை வாழ்த்துகின்றோம். வாழ்க வையகம் என்று சொல்றோம், வாழ்க வளமுடன் என்று சொல்லுவோம். அப்ப இதுதான் அந்த ஆன்மீக சிந்தனையில் உயர்ந்து நின்றால் நிச்சயமாக ஒருவர் எதிரியை கூடி வாழ்த்தக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வரும். ஆகவே அதனூடாகத்தான் நான் வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இவ்வளவு நேரம் நான் கதைத்தேன். இந்த கதைக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட விஞ்ஞானத்துடன் இணைந்த விஞ்ஞான அறிவு தான் உண்மையிலேயே இது. இந்த அளவுக்கு நானே ஆச்சரியப்படுறேன்னா, நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்தேன்னா அந்த காலத்துல நான் நினைச்சது விஞ்ஞானத்தை விட்டா வேற எதுவும் இல்லையே. ஆனால் விஞ்ஞானத்துக்குள்ளேயே விஞ்ஞானம் இருக்கின்றது, விஞ்ஞானத்துக்குள்ளதான் விஞ்ஞானம் பொதிந்து கிடக்கின்றது என்பதை இந்த வேதாத்திரியத்துக்கு வந்தா பிறகுதான் மிக தெளிவாகும். இன்னும் அதை பற்றி கதைப்பதாக இருந்தால் மிக நீண்ட அளவு கதைக்கலாம். ஆனால் நேரத்தை கருதி நான் இந்த அளவுக்கு நிறைவு செய்து கொண்டு இத்தகைய ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்த இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் ஊடாக இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இத்தகைய வாய்ப்பை அளித்த ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, இந்த நல்லூர் மண்ணிலே நின்று இந்த வாய்ப்பு கிடைத்தவைக்கு நல்லூர் முருகப்பெருமானுடைய அருள் எங்களுக்கு கிடைத்திருக்குதுன்னு சொல்லலாம். அத்தகைய அருளை பெற்றதற்குமாக வாழ்த்து கூறி நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நிச்சயமாக உண்மையில் ஆச்சரியம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு அதிதிகள் பக்கம் உங்களுக்கு பல்வேறுபட்ட நிறைவை தந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்னும் அதிகம் பேச வேண்டும். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது.